அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. ஜின்கள் மற்றும் ஷைத்தான்கள் எப்போதும் நம்மை வழிதவறச் செய்யவும் நமது ஈமானை பலவீனப்படுத்தவும் முயற்சிக்கின்றனர். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யார் ரஹ்மானின் நினைவிலிருந்து விலகிச் செல்கிறார்களோ அவருக்கே ஒரு ஷைத்தானை நியமிக்கப் போகின்றோம், அவன் அவனுக்கு தோழனாக இருப்பான். சூரா அல்-ஜுஹ்ரஃப் 36வது வசனம். இது மிகவும் முக்கியமான ஓர் எச்சரிக்கை. ஜின்கள் நம்மை காண்கின்றன, ஆனால் நம்மால் அவர்களை காண முடியாது. அவர்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் வசிக்க விரும்புகின்றனர், குறிப்பாக நமது வீடுகளில். அவர்கள் விரும்பும் இடங்கள் மற்றும் நாம் எப்படி பாதுகாப்பு தேடலாம் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது, குளியலறை மற்றும் கழிவறை. இவை அசுத்தமான இடங்களாகும். ஜின்கள் இங்கு வசிக்க விரும்புகின்றனர், ஏனெனில் அங்கு அல்லாஹுவின் பெயர் பொதுவாக உச்சரிக்கப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், இந்த கழிவறைகள் ஜின்களின் இருப்பிடங்களாகும். எனவே அங்கு நுழையும் போது இந்த துஆவை கூறிக்கொள்ளுங்கள். அதாவது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபஸி வல் ஹபாயிஸ். இறைவா, ஆண் மற்றும் பெண் ஜின்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இடது காலால் நுழைந்து வலது காலால் வெளியே வர வேண்டும். கதவை அடைத்து கொள்ள வேண்டும். 2, சமையலறை மற்றும் நெருப்பு பயன்படுத்தும் இடங்கள். ஜின்கள் நெருப்பில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதனால் நெருப்பு உள்ள இடங்களை அவைகள் விரும்புகின்றன. உணவை தொடங்கும் முன் பிஸ்மில்லாஹ் கூறிக்கொள்ளவும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் கூறவும். உணவு கீழே விழுந்தால் அதை எடுத்து சுத்தம் செய்து உண்ணுங்கள். ஷைத்தான் அதை எடுக்க முயற்சிக்கின்றான். 3வது, படங்கள். வீட்டில் விலங்கு உருவ சிலைகள் அல்லது மனித உருவ படங்கள் இருந்தால் ஜின்கள் வசிக்க வாய்ப்பு உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், படம் உள்ள வீட்டில் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். எனவே இப்படிப்பட்டவற்றை அகற்றுவது நல்லது. 4வது, குப்பை குவியும் இடங்கள். ஜின்கள் அசுத்தமான இடங்களை விரும்புகின்றனர். அதில் குப்பை தொட்டிகள் மற்றும் பழைய துணிகளின் குவியலும் உள்ளடக்கம். வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை உடனே அகற்ற வேண்டும். 5, வீட்டின் கதவுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இரவில் வீட்டின் கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள். ஷைத்தான் மூடிய கதவை திறக்க மாட்டான். அவனால் அந்த கதவுகளை திறக்க முடியாது. கதவை மூடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறிக்கொள்ளுங்கள் என கூறினார்கள். 6வது, துஆக்களை ஓதுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸ் துஆக்களை ஓதுங்கள். இவை உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் ஜின்களின் மற்றும் ஷைத்தான்களின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ். இறுதியாக, அல்லாஹுவின் பெயரை எப்போதும் உச்சரிக்கவும், வீட்டை சுத்தமாக வைத்திருக்கவும், சிலைகள் படங்களை அகற்றவும், அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடி குர்ஆன் வசனங்கள் மற்றும் ஹதீஸ் துஆக்களை ஓதுங்கள். இவை உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் ஜின்களின் மற்றும் ஷைத்தான்களின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கும். இறைவா, எங்களை ஷைத்தான்களின் தீமைகளிலிருந்து பாதுகாப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இவ்வாறான புதிய விடயங்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.